பார்க்கவி, இந்த காண்டில்ஸ்டிக் என்றால் என்ன? அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பது எனக்கு புரியவில்லை. அதை விளக்க முடியுமா? சரி, தமிழினி அக்கா. கண்டில்ஸ்டிக் என்பது பங்குச் சந்தையின் தினசரி விலை நகர்வை குறிக்கும் ஒரு காட்சி வழி. இது தினசரி சந்தையின் ஓப்பன், ஹை, லோ மற்றும் க்ளோஸ் விலையை காட்டுகிறது. அது சரி, இந்த கண்டில்ஸ்டிக்குகள் உண்மையில எவ்வாறு வேலை செய்கின்றன? ஒவ்வொரு கண்டில்ஸ்டிக்கையும் ஒரு நாள் வர்த்தகத்திற்கு ஒரு பட்டியலாக கருதலாம். இந்த பட்டியின் அகலமான பகுதி ரியல் பாடி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உடல் சிவப்பு நிறத்தில் நிரப்பப்பட்டிருந்தால் ஓப்பனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் குறைவாக இருந்தது என்று அர்த்தம். அது பச்சை நிறமாக இருந்தால் ஓப்பனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் அதிகமாக இருக்கும். அப்படியென்றால் ஒரே நாளில் விலை உயர்ந்ததா அல்லது குறைந்ததா என்பதை இது காட்டுகிறது. இதன் நிறமுடிவு பட்டியல் அதை தெளிவாக காட்டுகிறது. இதனால் பங்கு சந்தையின் ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் விலைகளை காண்பது எளிதாக இருக்கும். சரி, ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார் போன்ற பெயர்களை நான் கேட்டிருக்கிறேன். அவை என்னவென்று சொல்லுமா? கண்டில்ஸ்டிக்கில் நிறைய மாதிரிகள் உண்டு. அவை 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன: புலிஷ் மற்றும் பேரிஷ். புலிஷ் ஹேமர் ஆர் மார்னிங் ஸ்டார் மாதிரிகள் விலை உயர வாய்ப்புள்ளதை குறிக்கிறது. பேரிஷ் ஷூட்டிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார் மாதிரிகள் விலை குறைய வாய்ப்புள்ளதை குறிக்கிறது. புல்லிஷ் பேட்டர்ன் மாதிரி கண்டால் உடனே பங்குகளை வாங்கலாமா? இல்ல அக்கா, புல்லிஷ் மாதிரி வந்தாலே பங்குகளை வாங்கிடலாம் என்றுதான் அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரிகள் விலை நடப்புகளை குறிக்கின்றன, ஆனால் உறுதியாக உத்தரவாதம் கிடையாது. You need to analyze them in the context of the overall market trend. அதுக்காக மற்ற விதமான பேட்டர்ன்களும் தேவைப்படுமா? மற்ற சுழற்சி ஆய்வுகளை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்கலாம். ஹேமர் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஸ்டாக் ஓப்பன் லோயர் ஆனால் குளோஸ் ஹையர் லாங் லோயர் ஷேடோயை உருவாக்குகிறது. ஷூட்டிங் ஸ்டார் ஒரு கரடு முரடான வடிவமானது. ஸ்டாக் ஓப்பன் ஹையர் குளோஸ் லோயர் இண்டிகேட்டிங் செல்லிங் பிரஷர். புல்லிஷ் என்கல்ஃபிங் ஒரு சிறிய சிவப்பு கண்டில்ஸ்டிக் யைத் தொடர்ந்து ஒரு பெரிய பச்சை நிற கண்டில்ஸ்டிக் முந்தைய நாளின் வரம்பை என்கல்ஃபிங் செய்யும் ஒரு நேர்த்தியான வடிவமாகும். பேரிஷ் என்கல்ஃபிங் எதிரே ஒரு சிறிய பச்சை கண்டில்ஸ்டிக் தொடர்ந்து ஒரு பெரிய சிவப்பு கண்டில்ஸ்டிக் உள்ளது. இதை தொடங்குவதற்கு என்னால் காத்திருக்க முடியாது. நன்றி பார்கவி. நான் இன்னும் அதிகமாக பயிற்சி செய்வதை உறுதி செய்வேன். நம்முடைய சேனலான பார்கவி ஃபைனான்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். நீங்கள்? நன்றி தமிழினி அக்கா. அடுத்த வீடியோவில் சந்தை மற்றும் முதலீட்டு ஆலோசனைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம்.